கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிறு பிள்ளைகிட்ட இருந்து எனர்ஜியை வாங்கிட்டு இந்த ப்ரோக்ராம் நாங்கள் பண்ண போகிறோம். நம்ம எல்லாரும் அழகாக ட்ரெஸ் பண்ணி மன மகிழ்ச்சியோடு இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கோம். இதற்காக கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவதற்காக. உலகத்தில் அநேக மத தலைவர்கள் மற்ற தலைவர்கள் பிறந்திருக்காங்க. ஆனால் கிறிஸ்துவின் பிறப்பை மாத்திரம் எதற்கு இவ்வளவு விமர்சையாக கொண்டாடுகிறார்கள்? அதை குறித்து அவர் பிறப்பின் மூலம் ஏற்பட்ட மாற்றம் வேதாகமத்திலிருந்தும் சமுதாயத்திலிருந்தும் நம்முடைய சகோதரிகள் பேச இருக்காங்க. கவனமா கேட்போமா? வேதாகமத்தில் இயேசுவின் பிறப்பால் ஏற்பட்ட மாற்றங்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 17-18. ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவகுமாரனின் பிறப்பு வயல்வெளியில் மந்தையை காத்து கொண்டிருக்கிற மெய்ப்பர்களுக்கு தானே. தூதன் முதலில் அறிவித்தார், ராஜாக்களுக்கு அல்ல, ஆசாரியர்களுக்கும் அல்ல, வேத பாரகருக்கு அல்ல, பரிசேயருக்கும் அல்ல, அவர் யூதர்களுக்கு மட்டும் அல்ல, புறஜாதியாருக்கும் தேவன் என்று எழுமைக்கோலமாய் பிறந்து மாற்றத்தை அவர் பிறப்பில் கொடுத்தாரே. மாட்டு தொழுவத்தில் பிறந்து மாற்றத்தை கொடுத்தவரை போற்றி பாடலாமா? மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவரேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவதேவனே. மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார், மாத்தியாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார், மாத்தியாகியாய் வளர்ந்தார். மாத்தியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார், பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். நம் இயேசு நீதியின் பிறப்பு. முன்னோர்களின் பாரம்பரியத்தை எதிர்த்தார். வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி நடக்கிறார்கள் என்று குறை கூறும்போது அவருக்கு அவர் பிரதியுத்தரமாக, மாயக்காரரை, தகப்பனையும் தாயும் நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று சொன்னாரே, உங்கள் பாரம்பரியத்திலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள் என்று மாற்று கேள்வியை கேட்டார் இயேசு. அது மட்டுமா? மத்தேயு 15:11. வாயுக்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று நீதியில் சட்ட மாற்றத்தை செய்தார் நம் இயேசு. அது மட்டுமா? இயேசுவின் கோபம் தேவாலயத்தில் மாற்றம். இயேசு ஒரு காரியத்தை குறித்து மிகவும் கோபப்பட்டார். அது சாதாரண கோபம் அல்ல. கயிற்றினால் சவுக்கை பின்னி தேவாலயத்தில் வியாபாரம் செய்தவர்களை எல்லாம் துரத்தி காசுகளை எல்லாம் கொட்டி ஆசனங்களை எல்லாம் கவிழ்த்து போடும் அளவுக்கு கோபம். ஏனென்றால் கர்த்தருடைய வீட்டை கள்ளர் குகையாக்க பார்த்ததினால். மத்தேயு 21:14-15 இப்படியாக சொல்கிறது, தேவாலயத்துக்கு வந்த குருடரையும் சப்பானிகளையும் சுத்தமாக்கினார். அவர் தாவீதின் குமாரனுக்கு ஓசானா என்று ஆர்ப்பரித்தார்கள். பலவீனத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளும் இடமல்லவா தேவாலயம். அநேகர் இந்த மாற்றத்தை வரவேற்றார்கள். இயேசுவின் பிறப்பால் பாவத்திலிருந்து மீட்பு.
யோவான் 4வது அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரீயின் பாவத்தை மன்னித்து இயேசு அவளை நோக்கி யோவான் 14 சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீர் நித்திய ஜீவமாய் காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். பின்பு சொன்னார் பாருங்க, எருசலேமில் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுங்கள் என்றார். புறஜாதியான பாவி என்று அனைவராலும் ஒதுக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கிறார் பாருங்க, அதுதான் மாற்றம். அவர் மனிதர்கள் மீது கொண்ட பூரண அன்பின் நிமித்தமாக நம் எல்லாருடைய பாவத்திற்காக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் இன்னும் அநேக மாற்றங்களை மனிதர்கள் இருதயத்திலும் செய்தார். அவர் பிறப்பின் நோக்கத்தை அவர் இறப்பில் நிறைவேற்றினார். பாவத்தை மன்னித்த பரிசுத்தரை போற்றி துதிப்போமா? பாவ உலக மானிடர் மேல் பாசமடைந்தவரே, பாவ உலக மானிடர் மேல் பாசமடைந்தவரே, மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார், மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மாறிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மாறிட புகழ் பாடிட பிறந்தார். கிறிஸ்துவின் பிறப்பால் சமுதாயத்தில் ஏற்பட்ட மாற்றம். ஒரு சமுதாயம் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்றால் அடிப்படையில் என்ன தேவை? கல்வி, மருத்துவம், விவசாயம் இல்லையா? இதை சாத்தியப்படுத்தினார்கள் நம் மிஷனரிமார்கள். கல்வி. ரேனிஸ் ஐயா இறைப்பணி செய்ய தென்னிந்தியாவில் உள்ள திருநெல்வேலி பகுதிக்கு வந்தார். அந்த காலகட்டத்தில் கல்வி அனைவருக்குமானதான் இல்லை. அதை உணர்ந்தவராய் எங்கெல்லாம் தேவாலயத்தை கட்டினாரோ அங்கெல்லாம் கல்வி கூடங்களையும் கட்டினார். ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்ற வார்த்தையின்படி யாருக்கெல்லாம் கல்வி மறுக்கப்பட்டதோ அவர்களுக்காகவும் வாய் பேச முடியாதவர்களுக்காகவும் பார்வையற்றவர்களுக்கும் கல்வி கிடைக்கும் வகையில் மிஷனரிமார்கள் சமுதாயத்தில் மக்கள் மத்தியில் மாற்றத்தை செய்தார்கள். இதன் நிமித்தம் எந்த பாகுபாடுமின்றி மக்கள் அனைவரும் பயன்பெற்றார்கள். மருத்துவம். ஏசாயா 25:8 அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். காலரா நோயால் மக்கள் கொத்து கொத்தாக மரணிப்பதை பார்த்து கால்வல் ஐயா என்ன செய்வது என்று யோசித்து மருத்துவமனையை கட்டினார். எந்த வேறுபாடுமின்றி அனைவருக்கும் மருத்துவம் கிடைத்தது. அன்னை தெரேசாவின் பணியை நம்மால் மறக்க முடியுமா? தொழுநோயாளிகளை தொட்டு மருத்துவ உதவிகளை செய்தார். ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுத்தார். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன என்று இல்லாமல் கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாக உலகம் முழுவதும் அநேக மருத்துவமனைகளை கட்டி மக்களுக்கு உதவினார்கள். ஜீவனுள்ள நாளெல்லாம் இறைப்பணியை செய்வோம் என்று நாம் பாடுவோமா? யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும் என்றே சுயமாய் வாழ்வதினாலே பின்னால் நீயும் வருந்திடுவாயே.
ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கே கொடுத்திடுவோம். விவசாயம். தேனி மாவட்டத்தில் வாழ்ந்த பென்னி கியூக் என்பவர் அவருடைய எல்லா சொத்தையும் விற்று ஒரு அணையை கட்டினார், மக்கள் பயன்பெற வேண்டும் என்று. இன்றும் விவசாயிகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் முல்லை பெரியார் அணை. கால்டோல் ஐயா 200 ஆண்டுகளுக்கு முன்பாக கூடங்குளத்தில் குளத்தை வெட்டி மழை நீரை சேகரித்து குளம், கால்வாய், பாசனம் அமைத்து விவசாயிகள் பயன்பெற செய்தார். இவர்கள் இறைப்பணியை செய்ய வந்தவர்கள்தான். ஆனால் மக்களின் தேவைகளை உணர்ந்து சமுதாய பணியையும் செய்தார்கள். ஏனென்றால் நம் தேவன் உலகமெங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். பல்வேறுபட்ட மொழியை சேர்ந்தவர்களின் ஒற்றுமை. மனம், மதம், இனம், மொழி என்று எந்த வேறுபாடும் இல்லாமல் தேவன் தம்முடைய வசனத்தை அனைவருக்கும் சமமாய் அளித்திருக்கிறார். நானே யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த வசனத்தை பல மொழிகளிலும் சொல்ல கேட்போமா? நான் சிங்கள மொழியில் சொல்லிடுறேன். யோவான் 10:6 வச்சனே மார்கையாய் சுபாவாய் ஜீவனையாய் மாகேய. நான் இந்தி மொழியில் சொல்லுறேன். யோவானா சோலாச்சே ஏசு ஜீவனாய் சத்தியாய் மார்க. நான் தெலுங்குல சொல்றேன். யோவான் சுவிசேஷம் 14 అధ్యాయము 6వ వచనము. నేనే మార్గమును సత్యమును జీవనముగా ఉన్నాను. நான் கன்னடால சொல்கிறேன். யோவான் 14:6 ನಾನೇ ಸತ್ಯವೂ ಜೀವವೂ ಮಾರ್ಗವೂ ಆಗಿದ್ದೇನೆ. நான் மலையாளத்தில் சொல்கிறேன். யோகனான் எழுதிய சுவிசேஷம் 14 அத்தியாயம் 6 ഞാൻ തന്നെ വഴിയും സത്യവും ജീവനും ആകുന്നു. 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பலதரப்பட்ட மொழியை பேசினாலும் பல்வேறுபட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களாயிருந்தாலும் எங்களையும் பிலதெல்பியா சபை மக்களையும் கொண்டு உமது வாசனை வெளிப்படுத்துகிறீர். தேவனே உமக்கு நன்றி. இரத்த சாட்சி. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சமுதாயத்தில் இரத்த சாட்சியாக மறைத்தவர் தான் சார்லி கர்க். ஆதியாகமம் 1:27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தெய்வ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆனால் இதற்கு மாறாக சமுதாயத்தில் ஓரின சேர்க்கை மற்றும் பல சத்ருவின் சூழ்ச்சிகள் குறித்து இளம் பிள்ளைகள் மற்றும் வாலிபர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தியதால் மட்டுமே கொல்லப்பட்டார். இயேசு யூதன் என்றும் அல்ல, கிரேக்கன் என்றும் அல்ல, புறஜாதியார் யாவர் மேலும் அன்பை வைத்து தன்னுடைய ஜீவனை விலைக்கிரியமாக கொடுத்தார். அவர் பிறப்பின் நோக்கத்தை பிதாவின் சித்தத்தின்படி செய்து மாற்றத்தை இப்பூ உலகில் நம் இயேசு ஏற்படுத்தினார். புறஜாதியாரை புறக்கணியாத புண்ணியரை போற்றி பாடுவோமா? இயேசுவே உம் கிருபை சமம் என்று சொல்லி சஞ்சலத்தை உடைத்தீரே. இயேசுவே உம் கிருபை சமம் என்று சொல்லி சஞ்சலத்தை உடைத்தீரே. யூதன் என்றும் அல்ல, கிரேக்கன் என்றும் அல்ல, உம் கட்டளையை கொடுத்தீரே. யூதன் என்றும் அல்ல, கிரேக்கன் என்றும் அல்ல, உம் கட்டளையை கொடுத்தீரே. உங்க பிறப்பால் உங்க இறப்பால் அன்பு கிருபை நாங்கள் பெற்றோம். உங்க பிறப்பால் உங்க இறப்பால் அன்பு கிருபை நாங்கள் பெற்றோம். இயேசுவே உம் கிருபை சமம் என்று சொல்லி சஞ்சலத்தை உடைத்தீரே. இயேசுவே உம் கிருபை சமம் என்று சொல்லி சஞ்சலத்தை உடைத்தீரே. புறஜாதி என்னை புறமே தள்ளா
உங்க பிறப்பால் உங்க இறப்பால் அன்பு கிருபை நாங்கள் பெற்றோம். உங்க பிறப்பால் உங்க இறப்பால் அன்பு கிருபை நாங்கள் பெற்றோம். இயேசுவே உம் கிருபை சமம் என்று சொல்லி சஞ்சலத்தை உடைத்தீரே. இயேசுவே உம் கிருபை சமம் என்று சொல்லி சஞ்சலத்தை உடைத்தீரே. விதைத்தவர் உறங்கலாம், விதையாகிய நாம் 30, 60, 100 விளையச் செய்வோமா? ஆண்டவரே, எங்களையும் எங்களுடைய பிலோதெல்பியா சபையையும் விளைவதற்காக உமது கரங்களில் கொடுக்கின்றோம். விளையச் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.